ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓம்ப்ரே ப்ளீடிங் பார்க்க போகிறோம். ஓம்ப்ரே பவுடர் ப்ரோஸ் சரிங்களா? மிஷின் எல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இங்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கோட கலர் பார்த்தீங்கன்னா டார்க்கெஸ்ட் ப்ரௌன். இது பிளாக் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பிளாக் இங்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. டார்க்கெஸ்ட் ப்ரௌன் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்லுக் வரும்போது நல்ல நேச்சுரல் கலரில் வரும். இப்போ நான் மேப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக ஓம்ப்ரே ப்ளீடிங்னா என்ன, மைக்ரோ ப்ளீடிங்னா என்னென்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓம்ப்ரே ப்ளீடிங், ஓம்ப்ரே பவுடர் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும், இது ஒரு பவுடரி ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் வந்து இது ஒரு ஷேடிங், ஒரு கைண்ட் ஆஃப் ஷேடிங் ப்ரொசீஜர் தான் சரிங்களா? ஸோ இது மைக்ரோ ப்ளீடிங் கிடையாது. ஸோ நான் லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிடுறத பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 years பேக். ஸோ இப்போ தான் நான் வந்து இன்னொரு டால் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அவுட்லுக் எப்படி வந்திருக்கு அப்படின்றது சொல்லுங்கள். அண்ட் இந்த ஐப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. மெஜாரிட்டி பீப்புள் நீங்கள் எல்லாருமே ஓம்ப்ரே பவுடர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மைக்ரோ ப்ளீடிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓம்ப்ரே ப்ளீடிங்கும் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெர்மனெண்ட் ஐப்ரோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.